தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வீட்டிலேயே ஆயுஷ் குடிநீர் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் நம்ம இதை வந்து பண்ண போகிறோம். அந்த லெட்டர் கூட நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் கலந்து பவுடர் பண்ணி அதில் நம்ம ஒரு பானம் வந்து செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நமக்கு 4 பொருட்கள் வந்து வேணும். நல்ல மிளகு 1 பங்கு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது சேர்க்கக்கூடியது பட்டை. பட்டை வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு நமக்கு வேணும். மூணாவது நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து என்னென்னா சுக்கு. சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு நம்ம எடுத்துக்கணும். கடைசியாக சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா துளசி இலை. துளசி இலை வந்து 4 மடங்கு வந்து எடுத்துக்கணும். ஓவரால் பார்த்தீங்கன்னா 1:2:2:4, அதாவது நல்ல மிளகு, பட்டை, சுக்கு, துளசி இலை, இந்த ஒரு ஃபார்மேட்டில் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா பவுடர் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் நான் வந்து சுக்கு வந்து நான் பொடிச்சுக்கிறேன். நம்ம எடுத்த உடனே மிக்சியில் போட்டு பொடிக்கக்கூடாது, ஏன்னா மிக்சி ஜார் உடஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி உரலில் போட்டு கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் பொடிச்சுக்கலாம். ரெண்டாவது நம்ம வந்து பட்டை சேர்த்துக்க போகிறோம். பட்டை சேர்த்துட்டு அதையும் பொடிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி இலை வந்து ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கிறது மாதிரி இருக்கும். நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதனால முதலையே கொஞ்சம் அளவு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. 4 பொருளுமே நல்லா காஞ்சு ட்ரை ஃபார்மில் தான் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நல்ல பவுடர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம மூணாவது சேர்த்துருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல மிளகு. இதில் வந்து இப்போ நல்ல மிளகையும் சேர்த்து நம்ம வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துளசி இலை வந்து நீங்கள் வந்து காலையில் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மதியம் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு காஞ்சு கிடைக்கும். அதாவது நல்ல ஒரு ட்ரை ஃபார்மில் கிடைக்கும். நம்ம ஈஸியாக வந்து பவுடர் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அடுத்ததாக துளசி இலை நான் வந்து நல்லா காய வச்சு தான் வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதுதான் நம்ம சேர்த்து பொடிக்க போகிறோம். 4 பொருளுமே சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ பவுடர் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். இப்போ 4ஐயும் பொடிச்சிட்டோம். திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்சி ஜாரில் போட்டு பொடிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு ஒரு ஃபைன் பவுடர் கிடைக்கும். அதுக்காக தான் எடுத்த உடனே மிக்சி ஜாரில் போடாதீங்க. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ திரும்ப அதை பொடிக்கலாம். பொடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுட்டு தேவையான டைமில் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு டீ பவுடர் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ் படி நம்ம எவ்வளோ வந்து சாப்பிட்லாம்னா ஒரு ஆள் வந்து ஒரு டைமில் 3 கிராம் 3 கிராம் தான் நம்ம வந்து சாப்பிடணும். அதாவது சும்மா எடுத்து அப்படியே சாப்பிடக்கூடாது. 150 ml தண்ணியில் கலந்து வந்து சாப்பிடணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்ச தண்ணி, அந்த தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் வந்து நீங்கள் சேர்த்து குடிக்கணும். இப்போ நான் வந்து இதை எப்படி தயாரிக்க போகிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுவுமே அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து வேணும்னா அதில் வெல்லம், எலுமிச்சப்பழ சாறு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பவுடர் வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கலாம், எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில். ஏன்னா வந்து காற்று வந்து அதிகமாக போயிட்டு இருந்ததுன்னா அந்த பொருள் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அதனால நான் ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 தடவை 1 அல்லது 2 தடவை குடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக 150 ml தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து கொதிச்ச உடனே நம்ம இதில் வந்து அந்த பவுடர் வந்து போட்டிருக்கோம். இப்போ 3 கிராம் அப்படிங்கிறது நான் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் டீ பவுடர் எப்படி போடுவோமோ அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சம் வந்து வெல்லம் வந்து சேர்த்துப்பேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து டயபெட்டிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து சேர்க்காமல் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இதில் வந்து நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் கூட அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்ல மிளகெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெல்லம் வந்து சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட மருந்து ப்ளஸ் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம பண்ண வேண்டியது எலுமிச்சம்பழத்தோட அந்த சாறு வந்து சேர்த்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இது கம்பல்சரி கிடையாது, ஒரு டேஸ்ட்டு ப்ளஸ் அதுவுமே நமக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம குடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து அதை வந்து கப்பில் ஊற்றும் போது இந்த மாதிரி நல்லா கலந்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த மருந்து வந்து அடியில் படிஞ்சிருக்கும்ல, அதனால தான். இப்போ நானுமே இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கிறேன். இது வந்து நிஜமாவே நான் குடிச்சு பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா மருந்து மாதிரியெல்லாம் இருக்காது, ஒரு ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம தொண்டைக்கு வந்து ரொம்ப இதமானதாகவும் இருக்கும். குடிக்கும்போதே நல்ல ஒரு நமக்கு வந்து உடம்புக்கு என்ன சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது மாதிரி இருக்குது. ஸோ கட்டாயமாக உங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 தடவை மட்டும்தான் குடிக்கணும். அந்த மருந்தோட அளவு பார்த்தீங்கன்னா 3 கிராம் தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.